பாடல்களை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேங்கிறதான பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. அப்படி நம் கண்களை மூடி நாம் தேவாதி தேவனை நாம் ஆராதனை செய்வோம். எல்லோரும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்பா உம்மைக்கு மேம்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையுள்ளவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல அந்த ஆராதனைக்காய் உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. அப்பா உம்முடைய பிரசன்னம், நம்முடைய மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும்.
உம்முடைய பிரசன்னம் நம்முடைய மகிமைகளை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா யோர்தான் நதியில நீங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கும்போது ஆண்டவரே வெண்புறாவை போல ஆவியானவர் இறங்கினீரே, வெண்புறாவை போல இறங்கினீரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஆவியானவர் கத்திரங்களை நிரப்புவீராக. ஹல்லேலூயா. அந்த ஆவியின் ஆலயங்களை நிரப்புவீராக இயேசுவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே இடங்கள்லாம் போக மட்டும் நீ நிரப்புவீராக, நிரப்புவீராக இந்த இடத்தை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதிக்கிற இந்த நேரத்தை கத்த நீ நிரப்புவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசிடும், ஆமென். வெண்புறாவை போல என்மேல் வந்தமர்ந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே. ஹல்லேலூயா ஆமென். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே. பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே.
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே, ஹல்லேலூயா. சர்வை சிருஷ்டிக்கும் எஜமானரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜலத்தின் மேல் அசைவாடினவரே, ஜலத்தின் மேல் அசைவாடினவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கும் மேலானது உம்முடைய நாமம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஆராதனை செய்கிறோம். அந்த பெரிய தேவனை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து உமக்கு நன்றி ஆவியானவரே,
உமக்கு நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. எல்லா மனிதருக்கும் ஆண்டவராய் நீர் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகலமும் உம்முடையது ஆண்டவரே, சகலமும் உம்முடையது ஆண்டவரே. நேர்த்தியாய் படைத்தவரே அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. சர்வ லோகத்தையும் ஆளுகை செய்கிறவர், சர்வத்தையும் உருவாக்கினவர், தம் வார்த்தையினால உருவாக்கின வல்லமையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த அருமையான இந்த ஆராதனைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியான எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் மகிமைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியானவருக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளலாம். ஆசீர்வாதத்தை நடத்தி அருளும். இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எபிரெயர் 11ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய காரியங்களை குறித்து தான் நான் பேசுகிறேன். 5 காரியங்கள் ஏற்கனவே 5 காரியங்கள் தனித்தனியாக பேசியிருக்கிறேன். ஒரு 11 பாயிண்ட் பேசியிருக்கிறேன். 2 டேனாக பேசியிருக்கிறேன். ஒரு 5 காரியங்கள் 3 காரியம் பேசினாலும் அதில் ஒரு சில காரியத்தை கர்த்தர் எனக்கு தந்ததுனால அதை சேர்த்திருக்கிறேன். கர்த்தமயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. சரி, ஆகவே தொடர்ந்து எபிரெயர் 11ஆம் அதிகாரத்திலே 11ஆம் அதிகாரம் அந்த 17வது வசனத்தை வாசிப்போம். 17, 18. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டு இருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோர்ந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோர்லிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறான். ஆண்டவருடைய காரியத்திலே ஆபிரகாமை குறித்து நாம் அதிகமாய் தியானிக்கிற ஒரு காரியம். அதாவது ஆபிரகாமுக்கு உண்டான காரியம், ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் உண்டான நெருக்கத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த ஆபிரகாம் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது, அதாவது விசுவாசிகளுக்கு தகப்பனாய் இருக்கிற ஆபிரகாம், விசுவாச மார்க்கத்தார்களுக்கு ஆசீர்வாதமாய் முன்னோடியாய் இருக்கிற தகப்பனாய் இருக்கிற ஆபிரகாமை குறித்து வேதம் எப்படி சொல்லுகிறது அப்படின்னா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது, அதாவது விசுவாசம் இல்லாத நேரத்திலே அல்ல, அவன் விசுவாசத்தினாலே, அவன் விசுவாசியாய் இருக்கிற நேரத்தில் அவன் சோதிக்கப்பட்ட போது என்று வேதம் சொல்லுகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இந்த பூமி தாங்கக்கூடாது இருந்தது. ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு அவன் தகப்பனாக, அவன் ஆசீர்வாதமாக அவன் காணப்பட்டான். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆபிரகாமுடைய காரியங்கள், அவன் கடந்து வந்த பாதை எப்படி இருந்தது அப்படின்னா, அவன் விசுவாசத்தினாலே, மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது, அவன் விசுவாசத்தில் இருக்கும் பொழுது தேவன் அவனை சோதிக்கும் பொழுது, அவனுடைய விசுவாசமே அவனை சோதனைக்கு ஏதுவாக கொண்டு போகும்போது என்று நாம் அதை எடுத்துக்கிடலாம். கர்த்தர் சொல்லுதான் சொல்கிறேன், இதெல்லாம் நான் தியானிக்கலை, இப்போ ஆண்டவர் சொல்லுனா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சில நேரங்களில் நான் எழுதாத யோசிக்காத காரியத்தை பேசிகிட்டு இருக்கும்போது நான் பேசுவேன். நான் சில மறந்துடுவேன், பேசிட்டு நான் மறந்துடுவேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம், அவனுடைய விசுவாசமே அவனை சோதனைக்கு உட்படுத்தும் பொழுது அவனுடைய காரியம் என்ன அப்படின்னா, தேவன் அவனுக்கு சொன்னதை அவன் நினைவு கூர்ந்தான். அதாவது ஈசாக்கினிடத்தில் 18 உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டு இருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோர்ந்து எழுப்ப
தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ண ஆரம்பிச்சான். அப்போ அவனுடைய விசுவாசமே அவனை சோதிக்கும் பொழுது, விசுவாச வாழ்க்கைக்கு வந்த பிறகு அவன் தேவன் அவனை சோதிக்கும் பொழுது, சோதனைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆனால் அவனுக்கு என்ன இருந்தது அப்படின்னா, தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், தேவன் எனக்கு வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார், உன் சந்ததி இந்த பூமியில் வெள்ளங்கும் என்று சொல்லி என் ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே மரித்தாலும் அவனை உயிரோடு கூட எழுப்பி எனக்கு தருவதற்கு அவர் உண்மை உள்ளவர் என்று, வல்லமை உள்ள தேவன் என்று அவன் எண்ணினான். அது மைமூண்டாவதாக. அல்லேலூயா. இதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு படி. நாம் நினைக்கிற ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நம்ம கேட்கிறோம். நமக்கு அவன் ஒரு முன்னோடியாக இருக்கிறான். அப்போ ஒரு விசுவாசம் உள்ள ஆபிரகாம் எப்பொழுது சோதிக்கப்பட்டான் என்றால், அவன் விசுவாச வாழ்க்கைக்கு வந்த பிறகு அவனுடைய விசுவாசமே அவனை சோதனைக்கு கொண்டு போனது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் அந்த சோதனையில் அவன் ஜெயம் எடுக்கிறவனாக, அவன் தேவனுடைய வாக்கு தத்தங்களை சொல்லி தேவன் எனக்கு திரும்பவும் தருவாருங்கிற எண்ணத்தில் அவன் திரும்பவும் ஈசாக்கை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ இந்த சோதனையில் நம்ம ஆதியாகமத்தில் நம்ம அதை தெளிவாக நம்ம வாசிக்க முடியும். ஆதியாகம புஸ்தகத்தில் அதை வாசிக்கலாம். ஆனால் எப்படி அப்படின்னா, அவன் குறித்த இடத்துக்கு வர சொன்ன மாத்திரத்தில் அவன் குறித்த அதிகாலமே எழுந்து கடந்து போனான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அதாவது இந்த சோதனை அவனுடைய வாழ்க்கையில் எதை கொண்டு வந்தது அப்படின்னா, ஒரு பெரிய அர்ப்பணிப்பை கொண்டு வந்தது. கர்த்தர் மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. 25 வருஷங்களாய் வாக்குத்தத்தம் பெற்று 25 வருஷங்களாய் காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஈசாக்கை தேவனிடத்திலே அப்படியே ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் உண்டாவதா. அல்லேலூயா. ஆனால் அவனுக்குள்ள எண்ணம் இருந்தது, தேவன் எனக்கு திரும்ப தருவாருங்கிற எண்ணம் அவனுக்குள்ள அதிகமாக இருந்தது. அந்த எண்ணம் தான் அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கொடுத்தது. அது அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அர்ப்பணிப்பை கொண்டு வந்தது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம சிலங்களை சொல்கிறோம் இல்லையா, இப்போ நான் நல்லா விசுவாசிக்கிறேன், நல்லா ஜெபம் பண்ணுறேன், நான் கர்த்தருக்காக ஓடுகிறேன், கர்த்தருக்காக செய்கிறேன், ஏன் எனக்கு இவ்வளவு போராட்டம், ஏன் எனக்கு இவ்வளவு சோதனை அப்படின்னு நாம் சொல்கிறோம். நம்ம அறியாமல் நம்ம என்ன செய்யறாம சொல்லிடுறோம் இல்லையா, எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை, நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், நான் பிரியமில்லாத காரியத்தை நான் எதையும் செய்யலை, நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக தானே இருக்கிறேன், ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, ஏன் எனக்கு இவ்வளோ போராட்டம் நம்ம கேள்வி கேட்குறோம் இல்லையா. ஆனால் ஒன்றே அவன் நினைக்கிறேன், எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும், நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் வந்தாலும், வாக்கு பண்ணினவர், எனக்கு வாக்கு பண்ணின தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தர் உண்டாவது. அல்லேலூயா. அதை நிச்சயமாய் அவர் எனக்கு நிறைவேற்றுவார். அவர் நாமத்தை என் வாழ்க்கையில் நிச்சயமாய் மகிமைப்படுத்துவார். அப்போ விசுவாசமே அவனை சோதனைக்குள்ள கொண்டு போகும் பொழுது தேவன் சொன்ன வார்த்தையை அவன் நினைவு கூர்ந்தான். கர்த்தர் நாமத்தை மகிமை உண்டு. அல்லேலூயா. உன் சந்ததி இந்த பூமியில் வெள்ளங்கும் என்று என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். ஆக எவ்வளவு சோதனை வந்தாலும் தேவனுடைய வார்த்தையில அவன் உறுதியாய் நின்றதுனால கர்த்தர் தாமே அவனை நடத்தினார், அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அதை நம்ம தெளிவாக வாசிக்க முடியும். நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன், நீ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன், ஆகவே உன் சந்ததி இந்த பூமியில நான் ஆசீர்வதிப்பேன், நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணினார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய விசுவாச வாழ்க்கையில எவ்வளவுதான் சோதிக்கப்பட்டாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்தித்தாலும், நாம் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை பிடித்து தேவன் நமக்கு கொடுத்தப்பட்ட தரிசனத்தை நம்ம பிடித்து நாம் செபிக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிதான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் மகிமைப்பட்டார். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்படணும். பிரச்சனை இல்லாம அல்ல, தேவன் நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்பட விரும்புகிறார். கர்த்தர் நம்முடைய பிரச்சனையில் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். பிரச்சனையை சந்திப்பது மாத்திரமல்ல, பிரச்சனை விடுவிக்கிற தேவன் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா.
அவன் வாசிக்கிற யாக்கோப்புக்கு நாட்கள் வசனத்தை நான் சொன்னேன். அதாவது நான் போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து போகிற இடமெல்லாம் உன்னை காத்து என்ன இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவது இல்லை. நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கிறேன். நான் ஏற்கனவே உனக்கு தரிசனத்தை நான் கொடுத்துருக்கிறேன். நிச்சயமாய் அது உன் வாழ்க்கையில் நிறைவேற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். தேவன் உங்களை குறித்த ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதுதான் நினைக்கிறேன். நம்ம நினைக்கிற ஏதோ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, ஏதோ சந்திக்கப்பட்டோம், ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், நம்ம ஞானசாமி எடுத்தோம், வந்தோம், போனோம், அப்படி அல்ல. ஆனால் தேவன் உங்களை குறித்த ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை குறித்த ஒரு நோக்கம் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு திட்டத்தோடு ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆபிரகாம் சூரியன் அஸ்தமித்தபடினாலும் அவன் படுத்துக்கிட்டான் இல்லையா? நம்ம அதில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். தரிசனத்தில் ஆண்டு கொடுத்தா பேசினா என்ன நிறைய காரியங்களை விளக்கங்கள் பேசியிருக்கிறோம். இந்த ஒரு வருஷத்துக்கு பண்ண உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அங்கலாய்ப்போடு அவன் படுத்துருக்கிறான். அதுக்கு மேலே அவன் பிரயாணம் பண்ணலை, இரவாயிற்று. ஆனால் படுத்துக்கிட்டான். சஞ்சலத்தோடு, வேதனையோடு, பயத்தோடு, கலக்கத்தோடு அவன் பிரயாணத்தில் இருக்கிறான், படுத்துருக்கிறான். ஆனால் தேவன் அவனோடு கூட பேசுகிறார். நான் உன்னோடு கூட இருந்து என்ன நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னை காத்து நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் கைவிட மாட்டேன். கத்மயம் உண்டாவதா ஹல்லேலூயா. அந்த ஸ்தலத்துக்கு தான் கத்மயம் உண்டாவதா ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அந்த வசனத்தை வாசிங்களே. அந்த வசனத்தை உபாகமுடைய ஆதியாகமும் 28ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமும் 28ஆம் அதிகாரம் ஆதியாகமும் 28ஆம் அதிகாரத்தில் சோதரன் நான் தவறாக சொல்லிட்டேன். அந்த 19ஆம் வாசிப்போம். 19 அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஹல்லேலூயா. அப்போ அந்த தேவன் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல என்று சொல்லுகிறான். அந்த ஸ்தலத்துக்கு அவன் பெத்தேல் என்று சொல்லி பெயர் வைக்கிறான். இது தேவனுடைய வீடு. பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. இது தேவன் மாசம் பண்ணுகிற ஒரு வீடு. இது தேவன் விசாரிக்கிற ஒரு வீடு. தேவன் விசாரிக்கிற ஒரு ஸ்தலம். கர்த்தருக்கு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரூத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? என்ன தேவன் பெத்தேல் அவர் ஜனத்தை விசாரித்தார். விசாரித்து தேவன் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்த அப்பத்தின் வீடு. தேவன் வாசம் பண்ணுகிற இடம் பெத்தேல். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஹல்லேலூயா. ஆகிய நாட்களில் ஆண்டவர் நம்மோடு கூட அவர் பேசுகிறார். தேவன் உங்களை குறித்த ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். தேவன் உங்களை குறித்ததான ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். நோக்கம் இல்லாமல், சித்தம் இல்லாமல் தேவன் உங்களை அழைக்கவே இல்லை. கத்மயம் உண்டாவதாக ஹல்லேலூயா. ஆண்டவர் நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் கைவிட மாட்டேன். நான் உன்னை போகிற இடமெல்லாம் உன்னை காப்பேன். நான் மறுபடியும் தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் மறுபடியும் இந்த ஸ்தலத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணி நீ விட்டுட்டு போன இடத்துல மறுபடியும் நான் உன்னை நிலை நிறுத்துவேன். நான் உன்னை நிலை நிறுத்துவேன். நீ விட்டுட்டு போன ஸ்தலத்தில், விட்டுட்டு போன இடத்துல மறுபடியும் என்ன செய்வேன்? நான் உன்னை நிலைத்திருக்க பண்ணுவேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஹல்லேலூயா. தேவன் உங்களை குறித்த திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் அவர் கைவிடுவதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஹல்லேலூயா. அப்போ விசுவாசத்தில் ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது தேவன் அவனுக்கு சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து அப்படியே அர்ப்பணிப்போடு கூட தன்னுடைய ஒரே பேரான அந்த ஈசாக்கை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தான். திரும்பவும் பெற்றுக்கொண்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். விசுவாச வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனையில் நமக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா, பயம் வரக்கூடாது, அர்ப்பணிப்பு வரணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு இதை சொல்லியிருக்கிறார். தேவன் எனக்கு இந்த வார்த்தையை தந்துரு. இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேற வரைக்கும் எனக்கு ஒன்றும் நடக்காது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஹல்லேலூயா. தேவன் என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். என் தேவனுடைய திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறுகிற வரைக்கும் என் தேவன் என்னை கைவிடுவதும் இல்லை, எனக்கு எதுவும் வராது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஹல்லேலூயா. அல்லேலூயா. கண்ணாக்களே மனைவி சொன்ன உடனே சொல்லிகிட்டே வந்தான் இல்லையா? எதை சொன்னாலும் சரி, அதாவது தோல்விகளை தோற்று போனதை சொல்லிக்கிட்டே வந்தான். எவ்வளோ தோற்று போனாலும், எவ்வளோ விலகினங்கள் இருந்தாலும், எவ்வளோ பாதிப்புகள் இருந்தாலும், எவ்வளோ வேதனைகள் இருந்தாலும், எவ்வளோ ஓட்டங்கள்
செலவுகள் பல காரியங்கள்லாம் இருந்தாலும் கூட ஊழியத்தை நாங்கள் ஊழியமாய் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு உண்டாவது. அல்லேலூயா. அது என் தேவன் மாத்திரம்தான் அறிய முடியும். எந்த கூட்டத்தையும் நான் ஒன்றும் இது பண்ணவே இல்லை. எந்த ஒரு கிராம ஊழியத்தை நான் நிறுத்தவே இல்லை. கர்த்தருக்கு எனக்கு நிறைய வேலைகள், நிறைய குடும்பத்தில் நிறைய காரியங்களாக இருக்குது. அதுக்கு நேரம் இருக்கிறது. ஆனால் சரீரம் நமக்கு ஒத்துழைப்பு இருக்கிறது. கர்த்தர் பலப்படுத்துகிறார். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். தேவன் மகிமைப்படணும், பிசாசு வெட்கப்படுதணும். அல்லேலூயா. அப்போ எத்தனை போராட்டங்களை சந்தித்துக்கிட்டே வந்தாலும் கூட என் தேவன் அவர் எனக்கு தந்த தரிசனம் திட்டம், என் பிள்ளைகளுக்கு தந்த தரிசனம் திட்டம் நிறைவேற வரைக்கும் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தருக்கு உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு நிறைய கேட்பான். இவ்வளவு பிரச்சனை கேட்டுருக்கிறான். இவ்வளவு பிரச்சனை தாங்கி எப்படி இந்த காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க, எப்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் எதையுமே நாங்கள் குறைச்சிக்கல. எதையுமே நாங்கள் குறைச்சிக்கிடவே இல்லை. அது அந்தந்த காரியத்தை அதை நடத்திக்கிட்டே கற்றுக்கொண்டு வரார். கர்த்தருக்கு உண்டாவது. அல்லேலூயா. காரணம் தேவன் மகிமைப்படணும். தேவ திட்டம், தேவ சித்தம் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. தேவன் எங்களை குறித்த ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். என்னை அழைத்த நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு உண்டாவது. அல்லேலூயா. அது பிரச்சனை ஒரு பெரிய காரியம் இல்லை. வலிகள், வேதனைகள் இருக்கலாம், வீணான செலவுகள் இருக்கலாம். ஆனால் தேவன் அது நடுவிலே நடத்தி ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு உண்டாவது. அல்லேலூயா. அதுக்காக எங்கள் வார்த்தை குறைந்து போகவில்லை. எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் குறைந்து போகவில்லை. அதே வார்த்தை, அதே வைராக்கியம், அதே காரியம்தான். சோர்ந்து போயெல்லாம் பேசுது, பம்மாத்து போட்டுலாம் பேசுறது கிடையாது. கர்த்தருக்கு உண்டாவது. அல்லேலூயா. தேவன் நல்லவர். விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது, விசுவாச வாழ்க்கையில சோதனை வரும் பொழுது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்த அர்ப்பணிப்போடு கூட காணப்படுமானால் நாம் தேவனுக்கு கொடுத்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு உண்டாவது. அல்லேலூயா. சரி, இரண்டாவதாக எபிரெயர் 11ஆம் அதிகாரத்திலே 11ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். 8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அவன் அறியாமல் புறப்பட்டு போனான். அது அடிக்கடி சொல்கிற காரியம்தான். அப்போ தேவன் அவனை அழைக்கும் பொழுது, அதாவது போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னது, அதாவது அந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியாமல் புறப்பட்டு போனான். கண்ணை கட்டி கொண்டு போன மாதிரி ஆண்டவர் இல்லையா? ஆண்டவர் அவனை கண்ணை கட்டி கொண்டு போன மாதிரி கொண்டு போனார். தான் கண்ணை கட்டிக்கிட்டு போன மாதிரி கடந்து போனான். தான் போகிற இடம் இன்னும், அதாவது அறியாமல் அப்படின்னா அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு அவனுக்கு தெரியாது. அவன் தனக்கு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அப்போ நாம் நினைக்கிறோம், நம்ம இன்னைக்கு எப்படி சொல்கிறோம், நீங்கள் ஆண்டுக்குள்ளே வாங்க, நீங்கள் ஆண்டுக்குள்ளே வந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்கிறோமா இல்லையா? நாம் தானே சொல்கிறோம். டாக்ஸ் கொடுக்கும்போது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா அதுக்கு பிறகு நிறைய காரியங்கள் இருக்குது. கர்த்தருக்கு அவங்களுக்குள்ள காரியம், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், அவங்களை பக்குவப்படுத்தும், அது வேற காரியம். அப்போது நான் முதல்ல சொல்லும் பொழுது அதுதான், நீ கர்த்தருக்குள்ளே வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் தான் அழைக்கப்பட்ட போது அழைப்புக்கு கீழ்ப்படிந்து தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அவன் கண்ணை கட்டி கொண்டு போன மாதிரி கொண்டு போனார். எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். அதாவது என்ன இதில் இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு காலையில் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆண்டு சொன்ன காரியம் அப்படின்னா, அதாவது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் கர்த்தருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய சொல்லுவாங்க, நிறைய ஆண்டு கேலியாக பேசுவாங்க. ஊழியத்தில் இருந்தால் அவங்களுக்கு என்னப்பா கவலை இல்லையா? இப்போ நிறைய காரு வரும், நிறைய பங்களா வரும், எல்லாம் நான் சிரிச்சுக்கிடுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டு. அல்லேலூயா. அப்போ நான் நீயும் ஊழியத்துக்கு வாயேன், எங்களோட வேலை பார்க்குறவங்க பேசியிருக்கிறான், படித்தவங்களாம் பேசியிருக்கிறான், நீயும் ஊழியத்துக்கு வா, உனக்கு நிறைய கார் கிடைக்கும், நிறைய வசதிகள்லாம் கிடைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டு. அல்லேலூயா. அதுக்கு எவ்வளோ விலைக்கரியம் செலுத்தணும்னு அவனுக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியும். ஏதோ ஒரு ஊழியன்னா ஏதோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு ஆளை கூப்பிடுப்படுற பாடு இல்லையா? நம்ம அந்த கிராம ஊழியத்துக்கு போகிறோம், ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு நம்ம ஆட்கள் படுற பாடை பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஜெபம் பண்ண வரட்டுமா இல்லையா? எத்தனை தடவை நம்ம ஆட்கள் அந்த கிராம ஊழியத்தில் உள்ளவங்களுக்கு கேட்டுப்பாரு, ஒரு வீட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணுறதுக்கு அவ்வளோ பிரயாசங்க. நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு போட்டுமா என்ன, இல்லை வர வேண்டாம், எங்கள் வீட்டில் அவங்க இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணுறதுக்கு அவ்வளோ பாடு. ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புகளை கொண்டு வந்து ஞானஸ்தானம் கொடுத்து சபையில் கொண்டு நிறுத்துவதற்கு படுற பாடை பார்த்தீங்கன்னா
என்ன அது கர்த்தருக்கும் நமக்கு அதில் அது ஒரு டேஸ்ட், அது ஒரு ருசியாக இருக்குது. அது வருத்தம் கிடையாது, அது நமக்கு பழக்கம் ஆயிற்று இல்லையா? ஆனால் கர்த்தருடைய அழைப்புக்கு அவன் கீழ்ப்படிந்து அவன் போகிற இடம் இன்னதென்று அறியாமல், அதாவது எதையும் எதிர்பார்க்காமல் தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து போனான். கத்மகிமை உண்டாவதா களி சொல்லுவையா. அப்போ அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கிறது. ரோமர் 8:28 இருக்கிறது, தெசலோனிக்கேயர் 2:11, சோதரம் எபேசியர் 4:1, சோதரம் 1 தெசலோனிக்கேயர் 5:24. என்ன, அதாவது எதையும் பொதுவாக எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அவன் அழைப்புக்கு கீழ்ப்படிந்தான் ஆபிரகாம். அப்படின்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கர்த்தருடைய அழைப்புக்கு அவன் கீழ்ப்படிந்தான். ஆண்டவரை பின்பற்றினான். ஆண்டவரை பின்பற்றுவது ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிறதல்ல. நிறைய பேர் கர்த்தர் குணமாக்கினார், ஆகாரம் கொடுத்தார், இல்லை அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை காண பண்ணினார். ஆனால் கர்த்தரை பின்பற்றுவதில் எதையும் எதிர்பார்க்காமல் பின்பற்றுவோமானால் நாம் எதிர்பார்க்கிறத என்னங்கிறத அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கத்மகிமை உண்டாவதாக. அதுலோய்யா. தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தவங்க கடை யூடியூப்பில் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்களே, நிறைய பணங்கள்லாம் வரும்னு சொல்கிறாங்க. நம்ம வரும், நிறைய பணங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க, நம்மளை மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரிலாம் பேசுவாங்க. என்ன, எதை பற்றி நம்ம சிரிச்சுக்கிட்டே போயிட வேண்டியதான். நம்ம சிரிச்சுக்கிட்டே பதில் பேசிக்கிட்டு இதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். கத்மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆபிரகாம் தேவனை பின்பற்றினதுனால அவருடைய ஆசீர்வாதம் இந்த பூமி தாங்கக்கூடாது இருந்தது. கத்மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க, அந்த 8 மறுபடியும் வாசிங்க. மறுபடியும் ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தேவனை பின்பற்றினான். ஆண்டவரை பின்பற்றுகிற அனுபவம், அழைப்பில் கடந்து போகிற காரியங்கள், தேவனுடைய அழைப்புக்கு எப்படி உண்மை அப்படின்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவரை பின்பற்றுவது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவருடைய காரியத்தை செய்வது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவருடைய ஊழியத்தை செய்வது. கத்மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. இதைத்தான் ஆபிரகாம் செய்தான். ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஆண்டவர் அழைத்த உடனே அப்படியே போனான். கத்மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. சரி, மூன்றாவதாக அடுத்த வசனம் வாசிப்போம். எபிரேயர் 11:9 வாசிப்போம். 9. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். 10. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். கத்மகிமை உண்டாவதா. அவன் ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கல, அவன் ஆரோக்கியத்துக்கு காத்திருக்கல, நல்ல சுகத்துக்கும் பலனுக்கும் அவன் காத்திருக்கல. தேவன் கட்டி உண்டாக்கின நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் தன் சந்ததிகளோடு குடியிருக்கிற ஆபிரகாம் எப்படி இருந்தான் அப்படின்னா ஒரு பரதேசியை போல இருந்தான். கத்மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதாவது ஒரு பிடிப்பு இல்லாமல் இருந்தான். தேவன் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தான். அவன் சீமானா இருந்தான் இல்லையா, நமக்கெல்லாம் தெரியும். அவன் சீமானா இருந்தான். ஆசீர்வாதம் பூமி தாங்கக்கூடாது இருந்தது. அந்த அளவுக்கு அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. தேவன் அவனை ஆசீர்வதித்தான். ஆனா ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாம், சீமானாய் இருக்கிற ஆபிரகாம், பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாம் அவன் எப்படி இருந்தான் அப்படின்னா இந்த பூமியில தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்துல ஒரு பிடிப்பு இல்லாமல் நித்திய ஜீவனை பெறுவதற்கு தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த நகரத்துக்கு, பரலோகத்துக்காக
கர்த்தருடைய வருகைக்காக இப்போது புதிய ஏற்பாடு அவன் காத்திருந்தான். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. எல்லா கருத்தாலும் சொல்ல அல்லேலூயா. எல்லாமே எங்கே தாங்க இருக்கும். மகிமை. அல்லேலூயா. ஒரு சல்லி காசு கூட கொண்டு போக முடியாது. ஒரு சல்லி காசு கூட கொண்டு போக முடியாது. நீ கர்த்தருக்குன்னு ஓடுனா அவன் கை அவனோடு கூட வரும் இல்லையா? பரிசுத்த ஆவியானவரும் ஆம் என்று திருமணம் பற்றினான். போன வாரம் ஒரு அடக்காரன் அந்த வசனத்தை சொல்லி தான் ஜெபம் முடிச்சு. ஆம், உண்மை. உண்மை உண்டாது. அல்லேலூயா. எல்லாமே எங்கே தாங்க இருக்கும். நம்ம கர்த்தருக்காக ஓடுகிற ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று தான் நம்ம கூட வருங்க. கர்த்தருமே உண்டாது. அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்காக படுகிற பாடு, கர்த்தருக்காக படுகிற பிரயாசம், கர்த்தருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியம் தாங்க நம்ம கூட வருமே தவிர, இது எல்லாமே தேவன் கொடுத்தது தான். இந்த இடம் கர்த்தர் கொடுத்தது, இந்த ஆலயம் கர்த்தர் கொடுத்தது, எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. எல்லாம் இங்கே தான் இருக்கும். நான் அந்த ஆலயத்தை நான் எப்படி பயன்படுத்தினுங்கிறத கர்த்தர் கேட்பேன் இல்லையா? தேவன் கொடுத்த அந்த இடம், தேவன் கொடுத்த அந்த கட்டடம், இதை நான் எப்படி பயன்படுத்துறேங்கிறது தான் கர்த்தர் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அது கேட்பேன். நீ 100 பேருக்கு தான் ஊழியம் செய்வியா? இந்த 100 பேர் தான் உனக்கு ஊழியமா? இதான் உன் லெக்கம், தரிசனமா? இதை ஒன்று அழைச்சி கொண்டு வந்தவொடனே இதுக்கு அந்த இடத்த வாங்கி கட்டிடம் கட்டி கொடுத்தேன், இதுக்கு அவனுக்கு ஆட்களை காணிக்க தர வச்சேன். இந்த 100 பேர்த்தோட முடிச்சிருக்கான் அவன் வாழ்க்கையா? நீ கடந்த நாட்களில் கர்த்தரோடு பேசுறதுனால கிராம ஊழியத்தில் அதிகமாக ஈடுபடுகிறேன். கர்த்தருக்கு உண்டாவது. அல்லேலூயா. காலத்தை விட்டுட்டு ஆண்டவரை என்னை மன்னிச்சிருங்க. நீ கொடுக்குற ஒவ்வொரு நாளும் எனக்கு போனஸ் பாயிண்ட். ஒவ்வொரு வருஷமும் எனக்கு கர்த்தர் கிருபையாக கொடுக்க, கூட்டி கொடுக்குற வருஷம். அடுக்க இதோட முடிச்சிருவியா? இது போதும் உனக்கு? நான் இப்போ சொல்றேன், இன்னும் ஒரு பிள்ளை திருமண காரியம் இருக்கு, அதை முடிச்சிட்டேன்னா பிரச்சனை. அதோட உழைப்பு முடிஞ்சது. 4 பிள்ளை காரியம் முடிஞ்சது. பிள்ளை பேரம் பேத்தி, உனக்கு வசதி, 100 பேர் காணிக்க கொடுப்பாங்க, சாப்பாடு, உடம்பு வைக்கும், வயிறு வைக்கும், உனக்கு வண்டி, அதெல்லாம் பில்டிங்கு, சாப்பாடு எல்லாம் முடிஞ்சது. இதான் முடிஞ்சது உனக்கு. இதை உனக்கு அழைச்சானா? தேவன் கேட்ட கேள்வி நான் சொல்லிட்டு இருக்கிறேன், வெக்கப்படாமல் சொல்லிட்டு இருக்கிறேங்க. இல்லை ஆண்டவரே, இந்த கடைசி இடத்திற்கு வைக்க நான் ஓடுவேன். கர்த்தருக்கு உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. இது எனக்கு கொடுக்குற இதை வச்சு நான் வெளியில் நினைச்சேன் ஊழித்து போகிறேன். ஒரு கடந்தக்கு சொன்ன ஒரு சாட்சி சொன்ன, ஒரு மெழுகுவர்த்தி ஒரு ஊழியக்காரர் சொன்னாங்க. ஒரு மெழுகுவர்த்தி ஒரு பாக்கெட்டில் 20 இருக்கலாம், 50 இருக்கலாம், 12 இருக்கலாம். ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி வச்சு அந்த பாக்கெட்டில் இருக்கிற 50 மெழுகுவர்த்திக்கும் அந்த ஒரு மெழுகு தீ கொடுக்கும், நெருப்பு கொடுக்கும் இல்லையா? அந்த மெழுகுவர்த்தி 40 ரூபாய்க்கு ஒரு மெழுகுவர்த்தி எனக்கு கலந்து வாங்கிட்டு வந்தாங்க. வெள்ளத்துக்கு முன்னால் 3 மணி நேரம் 4 மணி நேரம் எரியுங்க அந்த மெழுகுவர்த்தி. அந்த மெழுகுவர்த்தி 3 மணி நேரம் எரியக்கூடிய மெழுகுவர்த்தியில் ஆயிரக்கணக்கான மெழுகுவர்த்திக்கு தீ கொடுக்கலாம், வச்சு கொடுக்கலாம். அந்த மெழுகுவர்த்தியை அப்படியே விட்டுட்டா அப்படியே எரிஞ்சு, அப்படியே அந்த ரூமுக்குள்ளே அப்படியே வெளிச்சம் கொடுத்து அப்படியே உருகி அப்படியே முடிஞ்சிடும். நம்ம லைஃப் அப்படிதான் இருக்குது. எப்போ நமக்கு முடிஞ்சது, இனிமேல் நமக்கு ரைட் எப்படின்னா சரி நம்ம செய்வோம். அதான் வாழ்க்கையா? இதுதான் கர்த்தர் அழைச்சாரா? இதுதான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணாரா? இதுக்கு தான் கர்த்தர் அடிமையத்தை மாற்றினாரா? வியாதிகளை குணமாக்கினாரா? ஜீவனை பலனை கர்த்தர் கொடுத்தாரா? ஒரு மெழுகுவர்த்தி, அதே மெழுகுவர்த்தி ஆயிரக்கணக்கான மெழுகுவர்த்திக்கு நெருப்பை கொடுக்க முடியும், தீயை கொடுக்க முடியும், வெளிச்சத்தை கொடுக்க முடியும். நீங்கள் அந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. வெளிச்சம் 10க்கு 10 வீட்டுக்குள்ளே முடிஞ்சிடக்கூடாது. ஒரு 4 பிள்ளைகளுக்குள்ள வெளிச்சம் முடிஞ்சிடக்கூடாது. உனக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சம் இந்த பூமியில் பிரகாசிக்கணும். தேவன் என்னை பயன்படுத்த, எல்லாம் சொல்லுவோமா? தேவன் என்னை பயன்படுத்த. இது என் வாழ்க்கை அல்ல. 39 அடி நீளத்தில் 20 அடி அகலத்தில் எல்லாரும் வந்தால் 100 பேர் வருவாங்க. இது என்னுடைய ஊழியம் அல்ல.
இது எனக்கு போதும், என் சாப்பாட்டுக்கு போதும், இது என் 4 பிள்ளைகளுக்கு இது போதும். ஆண்டு கேட்குற, இது இதுக்கு ஒன்று அழைச்சனா? இப்படியே முடிஞ்சிருவேன், நீ இப்படியே முடிச்சிருவேன் வாழ்க்கைய. முடிந்த அளவுக்கு கர்த்தருக்காக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்போது அதுதாங்க என் கூட வரும். என் திருப்தியில் அடையக்கூடாது. 3 சென்ட் இடம் வந்துட்டு, ஒரு கெட்டிடம் வந்துட்டு, 100 பேர் வந்துட்டாங்க, எனக்கு போதும். இந்த பிடிப்பிலாங்க நான் செய்கிற இந்த பூமியில கர்த்தருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியமும் என் கூட வரும். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. நான் எதை சம்பாதித்தாலும், எதை என் பிள்ளைகளுக்கு கொடுத்தா எல்லாமே அது இங்கே தான் இருக்கும். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. என் கூட வர்றது கர்த்தருக்காக செய்கிற காரியம். நான் அநேகருக்கு வெளிச்சமா இருக்கணும், நான் அநேகருக்கு ஆறுதலா இருக்கணும், நான் அநேகருக்கு நான் புரோஜனமா இருக்கணும். என் வாழ்க்கையை நான் இப்படியே முடிச்சிடக்கூடாது. தேவன் என்னை ஒரு மெழுகுவர். யோவான் ஸ்நானன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காரன் தான், எரிந்து பிரகாசிக்கிற விளக்காரன் தான். நம்ம அதைத்தான் சொல்லிட்டு போதும், இது எனக்கு அது கிடைச்சா போதும், இது கிடைச்சா போதும், இது தானே செவ்வாய், இது தானே எல்லாமே நம்ம இருக்குது, அப்படியே முடிச்சிருந்தோம். ஆண்டவர் ஏன் அழைச்சா? அது நமக்கு வரலையே. ஆபிரகாமை சீமானாய் அழைத்த ஆபிரகாம் பேரப்பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆபிரகாம், இதெல்லாம் இங்கே இருக்கும்பா. தேவனுடைய நகரத்துக்காய் காத்திருந்தான். மகிமை உண்டாலே. அல்லேலூயா. இதெல்லாம் இங்கே தான் இருக்கும். நீ பார்க்குற இடம்லாம் உனக்கு தருவேன்னு சொன்னார், அது இங்கே தான் இருக்கும். நீ ஏறிட்டு பார்க்குற இடத்துல உனக்கு நான் தருவேன், நீ காலுமிக்க தேசத்தில் உனக்கு தருவேன், அது எல்லாம் இங்கே தான் இருக்கும். பிளாட் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஆனால் அவனுக்காக கட்டி கொண்டிருக்கிற ஒரு பரலோக நகரத்துக்காக அவன் காத்திருந்தான். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அது சொல்லுவையா. நம்ம யோவான்ல நம்ம 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? என்ன, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை என்ன செய்வேன்? ஆயத்தப்படுத்துவேன். என்னோடு கூட இருக்கும்படி, என்னோடு கூட இருக்கும்படி. ஒரு பிடிப்பில்லாமல் வாழ்ந்த ஆபிரகாம் எப்பொழுதுமே தேவனுடைய நகரத்துக்காக அவன் காத்திருந்தான். கர்த்தருடைய வருகைக்காக அவன் காத்திருந்தான். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசி ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 14:23 வாசிப்போம். ஆதியாகமம் 14:23. வானத்தையும் பூமியும் உடையவராகிய கர்த்தருக்கு மறுபடியும் வாசிமா. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கருத்தை நீட்டுகிறேன். கீழே வாசிக்கிறோம் 15. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனம் உண்டாகி போதும், பயப்படாத, நான் உனக்கு துணையா, உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலன். அப்போ 4வது ஆபிரகாம் கர்த்தருக்கு நேராய் கருத்தை உயர்த்துறான். கர்த்தருக்கு நேராய் கையை நீட்டுறவன் மனுஷங்கிட்ட போய் கை நீட்ட மாட்டாங்க. அல்லேலூயா. என் தெய்வத்துக்கு நேராய் கரங்களை உயர்த்திட்டான் ஒரு மனுஷன் அப்படின்னா என் தேவன் அவனை ஆசீர்வதிப்பார். அவனுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உம்மால அவன் சொல்ல, உம்மால நான் ஐஸ்வர்யவானேன் என்று சொல்லாதபடிக்கு, நான் காணிக்க கொடுக்கல பாஸ்டர், அவ்வளவுதான், பட்னியா தான் கிடக்கணும். என் குடும்பத்தில் காணிக்க கொடுக்கல பாஸ்டருக்கு, 4 பிள்ளைகளோட பட்னியா தான் அவர் கிடக்கணும் சொன்னவங்களா இருந்தாங்க. நான் இல்லைன்னா அவ்வளோதான் பாஸ்டர். பாஸ்டர் குடும்பத்தை தூக்கி பிடிக்கிறதே நான் தான். இதுதான் அப்புறம் சொன்னான், உம்மாலே நான் ஐஸ்வர்யனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடி என் தெய்வத்துக்கு என் கரங்களை உயர்த்துக்கிறேன். என் தெய்வம் தான் என்னை உயர்த்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஒரு ஷோரூமில் பிரதிஷ்டையுடைய பத்திரிக்கை பார்த்தாலும் மேலே எல்லாம் தேவனால் கூடும். அவர் ஒரு வாரத்துக்கு முன்னால் சொன்னார், நீங்கள் தான் பாஸ்டர் வந்து எல்லாம் பண்ணணும். என்ன ஆண்டு அவங்களுக்கு வசனம் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து அன்றைக்கி ஒரு நாள் அந்த 5 நிமிஷம் செய்கிற ஒரு செய்தியை போட்டோம். எல்லாம் தேவனால் உண்டானது, என்னுடைய சாமர்த்தியம் அல்லங்கிற வசனத்தை நான் தியானிச்சுட்டு இருந்தேன். இப்போ இதுதான் அங்கே சரியான வசனம் நான் நினச்சிட்டேன். அவங்க தலைப்பு அதான் படுங்க, இது தேவனால் கூடும். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் என்னை ஆசீர்வதித்தார். தேவன் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் இது என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய புத்திசாலித்தனம், என்னுடைய படிப்பு, என்னுடைய அறிவு, என்னுடைய திறமை, என்னுடைய பேக்ரவுண்ட் சொல்லவே கூடாது. இது எல்லாம் என் தேவனால் உண்டானது, இது கர்த்தரால் உண்டானது. அப்புறம் நீர் என்னை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடி வானத்தையும் பூமியும் உடையவராய தேவனை கரங்களை உயர்த்துக்கிறேன். உடனே தேவன் பேசுகிறார், நான் உனக்கு கேடகமாக இருப்பேன், நீ பயப்படாத, நான் உனக்கு பலனாக இருப்பேன். கர்த்தருக்கு உண்டாவது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பலன் உங்களை வழி நடத்தும். ஆண்டோடைய பலன் உங்களை ஆசீர்வதிக்கும். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாம் ஜெபம் பண்ணுமா? எல்லாம் கண்களை மூடி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு 4 காரியங்களை பார்த்தோம். ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், நீ நல்லவர், நன்மை செய்கிற தேவன். விசுவாசத்திலே ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது அவனுடைய விசுவாசமே அவனை சோதனைக்கு உட்படுத்தும் பொழுது தேவனுடைய வார்த்தையை நம்பினான். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். என் ஆண்டவர் எனக்கு சொல்லி எல்லாம் எளிமைப்பா, எல்லாம் எளிமைப்போமா எல்லாரும். ஆண்டவரே, இந்த வசனம் அதிகமாக அழுத்தம் கொடுத்தனால சொல்கிறேன். எவ்வளவு சோதனை வந்தாலும் விலகின வந்தாலும் தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறார். எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் என் தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். நிச்சயமா நான் திரும்ப பெறுவேன். நான் இழந்து போனதை திரும்ப பெறுவேன். எல்லாம் சொல்லுவோம் கரங்களை உயர்த்தி. எவ்வளவுதான் சோதிக்கப்படும் பொழுது, உங்க விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது நம்ம நினைக்கிறோம், நான் விசுவாசிக்கிறேன், நல்லா தான் ஆண்டவர் செய்கிறேன், நான் உண்மையாக இருக்கேன், ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம், ஏன் இவ்வளோ சோதனை நம்ம சொல்லித்தான் இருக்கிறோம். நான் சொல்லியிருக்கிறேன், நானும் சொல்லியிருக்கிறேன், எல்லாரும் சொல்கிற காரியம்தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நேரத்தில் தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறார், கர்த்தர் எனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார், தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். மனுஷன் எனக்கு வாக்கு பண்ணலை, ஒரு ஊழியக்காரன் எனக்கு வாக்கு பண்ணலை, என் தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவனுக்கு என்னை குறித்த ஒரு நோக்கம் இருக்கும். அவர் சொன்னது செய்கிற வரைக்கும் கைவிட மாட்டார். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் இருக்கு, அது பொய் சொல்லலை, அது நிறைவேறும். இனி தாமதிக்காது, நிச்சயமா நிறைவேறும். அவர் உங்களுக்கு குறித்திருக்கிறத நிறைவேற்றுவார். அவர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்வார். இதெல்லாம் கடந்து வருகிற ஒரு காரியம்தான். இந்த சோதனையெல்லாம் ஒரு கடந்து வர காரியம். இதெல்லாம் பெரிய மேற்றே கிடையாது. தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை நினைக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார். அவன் அழைக்கப்பட்ட போது ஒரு எதிர்பார்க்காமல் கடந்து போனான். ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அவரை பின்பற்றினான். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எவ்வளவு ஆசீர்வாதம்! சீமான் பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம், சொத்து சுகம் அவனுக்கு. கால் வைக்கிற இடத்தெல்லாம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஆனா மகனோட பேரனோடு எப்படி வாழ்ந்தான் அப்படின்னா, பிடிப்பில்லாம வாழ்ந்தான். எனக்குன்னு ஒரு நிலையான நகரம் எனக்கு இருக்கு, ஒரு நிரந்தரமான ஒரு நகரத்தை என் தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
அதுக்காக அவன் காத்திருந்தான். இன்னொரு இடம் வேணும்னு காத்திருக்கல, இன்னொரு அற்புதம் நடக்கணும்னு காத்திருக்கல. எல்லாமே எங்கே தான் இருக்கும். கர்த்தருடைய வருகைக்காக காத்திருந்தான். நானும் நீங்களும் கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கோம். அவர்களுடைய கிரியை அவர்களோடு கூட போகும். பரிசுத்த ஆவியானவரும் ஆம் என்று திருவலம் பற்றினார். அவருடைய கிரியை அவர்களோடு கூட போகும். இந்த பூமியில செய்த காரியங்கள், கர்த்தருக்காக செய்த காரியங்கள், கர்த்தரின் மகிமைக்காக செய்த காரியங்கள், அது அவர்களோடு கூட போகும். நம்ம கர்த்தருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியமும் வீண் போகாது. நீங்கள் கர்த்தருக்காக படுகிற பிரயாசம் வீண் போகாது, உங்களோடு கூட வரும். பரிசுத்த ஆவியானவர் அதை ஆம் என்று உறுதிப்படுத்துவார். கர்த்தருக்காக ஓடுகிற ஓட்டம் வீண் போகாது. கர்த்தருக்காக பண்ணப்படுகிற செலவு ஒருபோது வீண் போகாது. பரிசுத்த ஆவியானவர் அதை அங்கீகரிக்கிறார். ஒரு மனுஷன் அங்கீகரிக்கிற அவசியம் அல்ல. நம்ம செய்யற காரியம் மனுஷன் மறந்துடுவான், ஒரு ஊழியக்காரன் மறந்துடுவான். நம்ம எவ்வளவு செஞ்சாலும் மறந்துட்டாங்களே. கர்த்தர் மறக்காதவர், கர்த்தருக்காக செய்யறது கர்த்தர் மறக்காதவர். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தோமா. நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறோம். கர்த்தருக்காக செய்கிற காரியங்கள், நீ கர்த்தருக்காக ஓடுகிற ஓட்டங்கள், கர்த்தருக்காக படுகிற பிரயாசங்கள், கர்த்தருக்காக பண்ணப்படுகிற செலவுகள், நம்ம எதை செய்தாலும் கர்த்தருக்காக நாம் செய்யும் பொழுது அது வீண் போகவே போகாது. நிச்சயமாக இது உங்களுக்கு பலனை கொண்டு வரும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா இயேசுவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் அப்படியே எரிந்து அப்படியே நாங்கள் போயிடக்கூடாது. எங்கள் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நாங்களே அந்நிய பாஷை பேசி நாங்களே தரிசனம் கண்டு அப்படியே போயிடக்கூடாது. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆறுதலாக இருக்கணும். ஆண்டவரே, இதோடு எங்கள் வாழ்க்கை அல்ல, இன்னும் எவ்வளவோ காரியங்களை வைத்திருக்கிறேன். எங்களை அழைத்ததுக்கு உமக்கு ஒரு நோக்கம் உண்டு. எங்களை தெரிந்து கொண்டவர்கள் நோக்கம் உண்டு. ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கிறதில்ல. போதும் போதும். நானும் ஒரு நேரம் அப்படி நினைச்சேன், போதும் உங்களுடைய செல்ல ஊழியர்களை செய்வோம், அப்படி செய்வோம். திருப்தி அடையவே கூடாது. இதையே முடிச்சிருவேன். இப்படி இதுதான் உன்னுடைய ஊழியமா, இதுதான் நான் கொடுத்த ஊழியமா? என் தேவன் பெரியவர். கர்த்தருக்காக ஓடுகிற ஓட்டம் நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்களும் நானும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேகருக்கு ஆறுதலாக, அநேக குடும்பங்களை கட்டக்கூடியவர்களாக, அநேகருக்கு விடுதலையை கொடுக்கக்கூடியவர்களாக, அநேகருக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கக்கூடியவர்களாக, யோவான் ஸ்நானம் போன எரிந்து பிரகாசிக்கிறவர்களாக இருக்கணும். ஒரு 4 செவத்துக்குள்ளே நம்ம வளைப்பா முடிச்சிடக்கூடாது. 4 செவத்துக்குள்ளே முடிச்சிடக்கூடாது. ஆண்டவரையா, வெளிச்சம் அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். இந்த உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க, இந்த பூமிக்கு நீங்க உப்பா இருக்கிறீங்க. பயன்படணும். கர்த்தருக்காக நீங்க பயன்படுங்க. கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை கர்த்தருக்காக பயன்படுத்துங்க, பிரயோஜனப்படுத்துங்க. தேவன் கொடுக்கிற நேரத்தை கர்த்தருக்காக பயன்படுத்துங்க. மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது நம்முடைய வாழ்க்கையில. சோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமா நேசிக்க நல்ல பிதாவே, நன்றியோட நம்ம துதிக்கிறோம். சார் ஜெபம் பண்ணலாம். எங்கள் கண்மலை மீட்பெருமான அன்பின் கர்த்தாவே, இந்த மன மகிழ்ச்சியான மத்தியான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். காலையில் எங்களோடு விசுவாசத்தை பற்றி நீர் பேசினீரையா. விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்தது, அத்தனை காரியங்களையும் நீர் எங்களோடு பேசினீர். ஆம் பிதாவே,
நீர் அவனை ஐஸ்வரனாக, ஒரு பெரிய கோடீஸ்வரனாக, ஒரு சீமானாக அவனை உயர்த்தினீர். காரணம் அவனுடைய விசுவாசம். இந்த விசுவாச வாழ்க்கையில் அவன் பெற்றுக்கொண்ட அனைத்தையுமே உமக்காக அப்படியே, அது நிலையற்றது, அது உதவாதது, அது உலகத்தோடு உண்டானது, அவைகள் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை நித்திய ராஜ்யம், நீர் கட்டிய நித்திய வீடுதான் எனக்கு தேவை என்று அதில் அவன் நிலைத்து நின்றதையும் நாங்கள் இறுதியில் பார்த்தோம் ஐயா. ஆம்பிதாவே, நாங்கள் ஒரு அர்ப்பணிப்பின் உணர்வோடு இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்கிறோம். இந்த கூடுகையில் நாங்கள் கலந்திருக்கிறோம். எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். ஆபிரகாமை போல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆம்பிதாவே, எத்தனையோ ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அத்தனை ஆசீர்வாதங்களும் இம்மைக்கு மட்டும்தான், மறுமைக்கு அல்ல. மறுமைக்கு உம்முடைய நித்திய ராஜ்யம்தான் எங்களுக்கு தேவை. நீர் கட்டியிருக்கிற அந்த நித்திய வீடுதான் எங்களுக்கு தேவை என்பதை இந்த நேரத்தில் எங்களுக்கு நீர் உணர்த்திருக்கிறீர். அந்த நித்திய ராஜ்யத்தை, அந்த நித்திய வீட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நீ செய்யப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமையாகவும் செலுத்துகிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான அந்த நேரத்துக்காக சோதரம். எங்களோடு பேசி இடைப்பட்டதுக்காக சோதரம். பேசுவது மாத்திரமல்ல, கேட்கறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்க கத்தனை எங்களுக்கு அனுக்கிறோம். மன்னம் வந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கத்தனை ஆஸ்வதிக்கணும். இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரையும் குடும்பத்தையும் கத்தனை ஆஸ்வதிக்கணும். படிக்கிற பிள்ளைகளை ஆஸ்வதியும், திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை ஆஸ்வதி, குழந்தைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், நல்ல வேலைக்கு வருமானத்தை காத்திருக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதியும், வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளை தேவன் தொட்டு சுகப்படுத்தும், அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாருடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதியும். உம்முடைய பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆண்டவருடைய ஐக்கியமோடு அனைவரோடு கூட என்றென்றைக்கு எப்போது இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.